உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில், ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு, அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு. இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 12 ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்னங்கடா பிரச்சனை, ஏற்கனவே ஐயா சனி பயிற்சி வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க. இதிலே நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க. ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டை திடீர்னு சொல்கிறீங்களே, இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு 12 ராசினியர்களும் நினைக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் கிரக ரீதியாக ஆராய்ந்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தாயின் மீது, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது, தன்னுடன் இருக்கும் நட்புகள் மீது அதிகமான அக்கறை, அதிகமான பாசம், எப்பொழுதும் அன்பை செலுத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கட என்று முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்முடைய தமிழ் புத்தாண்டை கடகராசி அன்பர்கள் முழுவதுமாக அணிவிக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. அதென்ன கட தடன்னு இருந்துச்சுல, 2.5 வருஷமாக எதுனாலும் போராட்டம், எதுனாலும் கஷ்டம் இருந்துச்சுல. எடுத்த விஷயங்களெல்லாம் அடியப்பா, வேலை கிடச்சிச்சா இல்லையப்பா, தொழில் லாபம் கிடச்சிச்சா இல்லையப்பா, உண்மையான அன்பு கிடச்சிச்சா இல்லையப்பா, நீ அன்பு நிறையா கொடுத்தியா, கொடுத்தேன், அப்படி தானே நீங்கள் இருந்தீங்க. உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் புரியாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் லிஸ்ட் எடுத்தால் ஒரு லிஸ்ட்டே எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கடந்த 2.5 வருட காலமாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் மாற்றத்தை அமைக்க சனி பகவானும் மாறிவிட்டார். அதற்கேற்றவாறு உங்களுக்கு குரு பகவானும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. ராகு பகவான் ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடு எப்போ இருந்து ஆரம்பிக்குது, எப்போ இருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்குன்னா, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஆரம்பிக்குது. அது எப்போ ஒரு நல்ல ஒரு குயிக்கவர் ரிசல்ட் கிடைக்குன்னா மேக்ஸிமம் ஜூன் மாதம். அந்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கேன், ப்ரொமோஷன் என்னுடைய நோக்கம் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி காத்திருக்க அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டு வந்த உங்களுக்கு கொடுத்த வாக்குனா என்னங்கிறத மறக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுத்துச்சு. ஸோ இனிமேல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாது என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படிம்பாங்களே. அது இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தும். எப்படி கடகராசிக்கு இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ அப்போ பயனுள்ள விஷயங்களை செயல்படுத்துங்க, உங்களுக்கான விஷயத்தை செயல்படுத்துங்க. இனிமேலாவது உங்களுக்காக வாழ கற்றுக்கணும். போதுங்க, மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பாதி வருடங்களை வேஸ்ட்டாக கழிச்சிட்டிங்க. சரியா? நீங்கள் அம்மா மேலே பாசம் வைக்கிறது தப்பு இல்லைங்க. அம்மா மேலே எல்லாருமே பாசம் வைக்கணும். 12 ராசினியர்களும் தாயார் மேலும் தகப்பனர் மீதும் பாசம் வைக்கணும். பாசம் வைக்கலைன்னா தான் இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கான அர்த்தமே கிடையாது. சரியா? யார் ஒருவர் தாயவோ தந்தையவோ அடிக்கிறதோ தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்க இந்த பூமியில் பிறந்த பாவ ஜென்மங்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தாய் மீதும் தந்தையார் மீதும் மிகப்பெரிய ஒரு அதாவது சொன்னால்
ஒரு கோடிக்கணக்கான ஒரு அளவில் உங்களுக்கு பாசம் இருக்கும். அப்படிப்பட்ட பாசத்தை தாய்மன் தகப்பன் வைக்கிறது தப்பு இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஹாய் எப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவங்களுடைய கவலையெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்டு அவங்க மேலே பாசம் வச்சு அவங்களுக்காக உதவி செஞ்சு நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்ச காலம்லாம் இனிமே வேண்டாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி உங்களுடைய செயல்பாடுகளை முழு கவனம் செலுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. பொருளாதார விஷயங்களில் தடைகள் விலக போகுது. ஆனால் கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறாரு. ஸோ அப்போ கேது 2ஆம் இடத்துக்கு வரனால என்னென்னா, மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களில் மற்றவர்களுடைய பிரச்சனை விஷயங்களில் நீங்கள் தலையிடவே கூடாது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் தலையிட்டீங்கன்னா கடகராசிக்கு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முடியாது என்பது இனிமே கிடையாதுங்கிற வார்த்தையை இனிமேல் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களால் எல்லாமே முடியும். உங்களால் முடியாது எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டிப்ரெஷனில் முடியாது, இதில் என்னால் முடியாதப்பா, நான் பேசாமல் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்மளிடம் ஜாதகம் பார்த்த நபர்களில் கடகராசிக்காரங்க பல பேர் அரசாங்க வேலையில் உள்ளவங்கலாம், சார் நான் பேசாமல் வேலையை விட்டு போயிடட்டுமா, ஏன்னா வேலையை பார்க்க முடியல, ப்ரெஷர் எனக்கு மட்டும்தான் டார்கெட்னு கொடுக்குறாங்க, ஸோ நான் பேசாமல் வேலையை விட்டு போயிடலாமான்னு நினைக்கேன், எனக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற நேயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது அதை வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த நேயர்களை பல பேர் வீடியோ பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, பொறுத்துட்டீங்க. ஒரு மே எண்டு ஜூன் வரையும் பொறுத்து போங்க. உங்களுக்கு கிரகங்கள் ப்ரமோஷனை கொடுத்துரும். ஒன்று நீங்கள் அந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு ப்ரமோஷனோடு போயிடுவீங்க, இல்லைன்னா வேலையில் உள்ள அழுத்தம் உங்களை விட்டு போயிடும். அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். பல நபர்களுக்கு இப்போவே அது செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஐயா எங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் கண்ணுக்கு தெரியுது, ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசி அன்பர்களில் பெண்வழி சொத்து கட்டாயமாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பெண்வழி சொத்து உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தாய் வழியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவி வழியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தை, உங்களுடைய அப்பாவோட சகோதரி இருக்காங்களா, அவங்க மூலமாகவோ உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் நகைகள் வாங்கி வைப்பதற்கான அமைப்புகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. கடகராசிக்காரங்க தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நகை வாங்கி வைப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், கடகராசிக்காரங்க ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து பிரச்சனைன்னு வந்து உட்காந்தானா சொல்லுப்பான்னுங்க, பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிட்டானா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்படிக்கு என்னால் பேச முடியாது, நான் நாளைக்கு பேசுகிறேன், அடுத்த வாரம் பேசுகிறேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையை உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனையானாச்சு, நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்க பிரச்சனைக்கு கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. கடைசியில் வாங்கினவன் போனவன் போனானடி புதம்போக்கு போனானடிங்கிற மாதிரி பாட்டு தான் பாட முடியும். ஆனால் பணம் நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. 8ல் ராகு உட்கார்ந்தா ஏமாற்றத்தை சந்திச்சிடணுமோ, பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோங்கிற மட்டும் நினைக்க வேண்டாம். திடீர் யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு. ஸோ அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் போய் அதிர்ஷ்டம் வருதுங்கிறக்காண்டி அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அல்லது லாட்டரி சீட்டு வாங்கினேன் அப்படிலாம் எந்த விஷயம் செஞ்சிட வேண்டாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரணும். எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒருத்தவங்க உதவி செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் வரும். ஓகேவா? நீங்கள் போகிற விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படும். சும்மா ஒரு டோக்கன் வாங்கியிருப்பீங்க, அந்த டோக்கனில் உங்களுக்கு பரிசு விழலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பரிசு விழுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி வாங்கினீங்கன்னா அதில் லாக் ஆகிடுவீங்க. புதையல் கிடைக்கி அது கிடைக்கி இது கிடைக்கும் இல்லையவனா ஏமாத்தலான்னா தயவுசெய்து நம்பிட வேண்டாம். இந்த ஆன்லைன் மூலமாக பணம் தரேன், உனக்கு பிரம்மாண்டத்தை தரேன், உனக்கு வீட்டுக்கு டிவி தரேன், உனக்கு காரை தரேன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க. ஓகேவா? ஆன்லைன் மூலமாக பொருளாதார விஷயங்களோ அல்லது பொருட்கள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் அதிகமாக ஃபோன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி வருதுன்னா
தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கட் பண்ணிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய கம்யூனிகேஷனை கன்டினியூ பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கடகராசிக்காரர்களுக்கு கடகடன்னு முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். காலத்தை பயன்படுத்தி செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. இந்த புத்தாண்டு முதல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சாந்த ரூபம் கொண்ட அம்மனை உறுதியாக வழிபாடு செய்யுங்க. சாந்த ரூபம் கொண்ட மாரியம்மன் அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உங்களுக்குண்டு. உறுதியாக கிரகங்கள் ரீதியாக அன்னையின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.